இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போறோம். பாருங்க, இந்த மத்தி மீன்ல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. அதனால நீங்க எந்த மீன் வந்து காஸ்ட்லியா வாங்கி சாப்பிட்டாதான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஆனா மத்தி மீன் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும், விலையும் கம்மி, அதிக சத்தம் நிறைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தி மீன் தான். முள்ளோடயே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாவும் நல்ல டேஸ்டாவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம மத்தி மீன் குழம்பு தான் வைக்க போறோம். மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்ப வந்து நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். வெந்தயம் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 மிளகு. இது வந்து மிளகு வந்து காரம் இருந்தாலும் இது வந்து நல்ல ஒரு குளுமையான காரம், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால மிளகும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கை ஃபுல்லா சின்ன வெங்காயம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்ப வந்து என்ன பண்ணலாம், இதுலயே நம்ம வந்து ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயிலேயே நல்லா செவக்கா வதங்கட்டும். பாருங்க, இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்ப ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுலயே நல்ல ஒரு 1.5 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, இதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதுல வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தா போதும், ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெங்காயத்தோட பச்சை மணம் போனா போதும். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேங்காய்லாம் எதுவும் போட போறது கிடையாது. இப்படி வச்சாலே மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு இருக்கும். பாருங்க, இது ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இது இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. பாருங்க, இதுல ஒரு 2 தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன், இதையும் ஊற்றிடலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பிரட்டி விட்டுட்டு நல்லா வந்து என்ன பண்ணுவோம், நல்லா தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு நம்ம தேங்காய்லாம் ஊத்தாததுனால நமக்கு இந்த அளவுக்கு காரமே போதும். நம்ம வெயில் காலம்ன்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன், இதையும் வடிகட்டி இதுல ஊற்றிடலாம். புளி வந்து நல்ல இது ஒரு சத புளி, இதுல குப்பை மண் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா எடுத்து ஊற வச்சீங்கனாலே நல்லா உங்களுக்கு வந்து சாறு நிறைய வரும். இப்ப மூடி இருக்கட்டும். இது இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப பார்க்கலாம் எப்படி இருக்கு. புளியெல்லாம் ஊற்றி வச்சோம் இல்லையா, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாமே. இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நிறைய காரம் இல்லாம நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு, இதுல ஊற்றிடலாம். மசாலெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் சும்மா ஒரு கொதி மட்டும் வரட்டும். ஏன்னா இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு தான் போட்டோன்றதுனால ரொம்ப நேரம் மீன் குழம்பு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. மீனை போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா கொதிக்கும் போது கரெக்டா இருக்கும். மீன் குழம்பு வந்து இந்த திட்டத்துல இருந்தா போதும். பாருங்க, இப்ப நல்லா கொதிக்க வருது இல்லையா, இந்த டைம்ல நம்ம மீனெல்லாம் எடுத்து போட்டுடலாம். நான் வந்து தலையை எடுக்கல, உங்களுக்கு வந்து தலை வேண்டாம்னா நீங்க எடுத்துருங்க. இந்த மாதிரி தலையை போட்டு வைக்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். முழுசாவே போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுல முள் இருக்கு அப்படின்னு நீங்க கவலைப்பட வேணாம். இந்த முள்ளையே மென்னு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ரொம்ப அதிக சத்து நிறைஞ்ச மீனுன்னு பாத்தீங்கன்னா இந்த மத்தி மீன் தான். இந்த மீனை போட்டதுக்கு அப்புறம் கரண்டி எல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. துணியை பிடிச்சிட்டு நல்லா ஒரு வாட்டி குலுக்கி விட்டீங்கனாலே போதும். நல்லா மீன்லாம் நல்லா வெந்து உள்ள நல்லா இருக்கும். இதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் மல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்,
இந்த மாதிரி தான் பண்ணணும். கரண்டியை வச்செல்லாம் நம்ம வந்து கலந்து விடக்கூடாது. இப்ப என்ன பண்ணலாம், ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மத்தி மீன் குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுல வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சமா கருவேப்பிலையும் நல்லா இதை பிச்சு போட்டுடலாம். இதுல தேங்காயும் சேர்க்காதனால ரொம்ப நல்லா இருக்கும். இதுல மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். நல்லா ஸ்லோவா வச்சுட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விடலாம். வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த மத்தி மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு நிறைய தேங்காய்லாம் அரைச்சு ஊற்றி வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி நீங்க ஒமேகா 3 கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மீன் எண்ணெய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மத்தி மீன் வச்சு நீங்க குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இல்ல தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. முழுமையான எல்லா சத்துமே இந்த மீன்ல கிடைக்கும். ரொம்ப நல்லது. நீங்க சாப்பிட்டு பாருங்க. இந்த வெயில் காலத்துக்கு மீன் குழம்பு வச்சா ரொம்ப வந்து சூடா இருக்குமான்னு நினைக்கிறவங்க புளி கம்மியாவும் அதே நேரத்துல நம்ம வந்து காரம் கம்மியாவும் வச்சு செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே ஸ்டைல்ல செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.